உலகின் மிக முக்கியமான அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் உடற்கூறியல் நிபுணர் தாமஸ் பிக்கரிங் பெக் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1841 ஜூன் 13 அன்னைக்கு இங்கிலாந்துடைய மெர்சிசைடில் இருக்கிற லிவர்பூலில் பிறக்கிறார் தாமஸ் பிக்கரிங் பெக். இவருடைய அப்பாவான தாமஸ் பிக்கரிங் பெக் ஒரு மெர்ச்சண்டாக, அதாவது வணிகராக இருந்திருக்கிறாங்க. இதனால் இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்தனால தாமஸ் பிக்கரிங் பெக்குடைய குழந்தை பருவமானது மகிழ்ச்சியானதாக இருந்து வந்தது. இந்த நிலையில் 1845ஆம் ஆண்டு தாமஸ் பிக்கரிங் பெக்கு 4 வயது இருக்கும்போதே இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக லிவர்பூல்லையே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் பிரைமரி ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அங்கு சேர்ந்து தாமஸ் பிக்கரிங் பெக் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்பத்தில் இருந்தே தாமஸ் பிக்கரிங் பெக் பள்ளி பாடங்களை ரொம்ப நல்லா கவனித்து புரிஞ்சு படிக்கக்கூடிய ஒரு சிறந்த மாணவனாக திகழ்ந்து வந்தாங்க. இதுக்கப்புறம் 1850ஆம் ஆண்டு இவருடைய 9 வயதில் தாமஸ் பிக்கரிங் பெக் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக அதே லிவர்பூல்லையே இருக்கக்கூடிய ராயல் இன்ஸ்டிடியூஷன் ஸ்கூல் லிவர்பூல் அங்கே இவரை சேர்த்துடுறாங்க. அங்கு சேர்ந்து 1850ஆம் ஆண்டிலிருந்து தாமஸ் பிக்கரிங் பெக் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது கிரீக் லாங்குவேஜையும் லட்டின் லாங்குவேஜையும் தாமஸ் பிக்கரிங் பெக் கற்றுக்கிட்டு வந்தாங்க. இதுக்கப்புறமா தாமஸ் பிக்கரிங் பெக் மருத்துவம் படித்து மருத்துவர் ஆகணும் அப்படின்னு இவருடைய உயர்கல்வியின் போது டிசைட் பண்ணிடுறாங்க. இந்த ஒரு முடிவுக்கு தாமஸ் பிக்கரிங் பெக்கோடைய அப்பா முழு ஆதரவு தெரிவித்து வந்தாங்க. பிறகு 1857ஆம் ஆண்டு இவருடைய 16 வயதில் தாமஸ் பிக்கரிங் பெக் இவருடைய ஹையர் எஜுகேஷனை அந்த ராயல் இன்ஸ்டிடியூஷன் ஸ்கூல் லிவர்பூல்ல இருந்து முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா தாமஸ் பிக்கரிங் பெக் மருத்துவம் படிக்கணும்னு விரும்பினால இவருடைய அப்பா இவரை இந்த இங்கிலாந்துடைய மெர்சிசைடில் இருக்கிற லிவர்பூல்ல இருந்து அதே இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற டூட்டிங்க்கு அனுப்புகிறாங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அதாவது லண்டன் பரோ ஆஃப் வான்ஸ்வர்த்தில் இருக்கிற டூட்டிங்கில் செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒரு பெரிய டீச்சிங் ஹாஸ்பிட்டல் இருக்குது. டீச்சிங் ஹாஸ்பிட்டல் அப்படின்னா அந்த செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டலில் நோயாளிகளுக்கு சிகிச்சை வழங்கப்படுறது மட்டும் இல்லாமல் மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியும் மருத்துவ பயிற்சியும் கூட வழங்கப்படும். அதனால தான் அந்த செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல். அந்த செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டலோடைய கேம்பஸில் ஒரு மெடிக்கல் ஸ்கூல் இருக்குது. அதுதான் செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல் அப்படின்றது. அங்கே தான் தாமஸ் பிக்கரிங் பெக்கை இவருடைய அப்பாவான தாமஸ் பிக்கரிங் பெக் சேர்க்கிறாங்க. அதாவது இவருடைய அப்பா பேரும் தாமஸ் பிக்கரிங் பெக் தான். ஸோ தாமஸ் பிக்கரிங் பெக் அந்த செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூலில் ஜாயின் பண்ணி இவருடைய 16 வயதில் இருந்து அந்த 1857ஆம் ஆண்டிலிருந்து இவருடைய மருத்துவ கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. மருத்துவ கல்வியின் போது மருத்துவ பாடத்திட்டங்களாக தான் மெடிக்கல் கரிக்குலமாக தாமஸ் பிக்கரிங் பெக் கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, சர்ஜரி அறுவை சிகிச்சை, ஃபிசியாலஜி உடலியல், பெத்தாலஜி நோயியல், அனாட்டமி உடற்கூறியல், அதுக்கப்புறமா டிசீசஸ் ஆஃப் சில்ட்ரன் அது இன்றைய காலகட்டத்தில் பீடியாட்ரிக்ஸ் குழந்தை மருத்துவம், அதுக்கப்புறம் அப்சட்ரிக்ஸ் மகப்பேறு மருத்துவம் பிரசவம் பார்க்குறது, கைனகாலஜி பெண் நோயியல், அதுக்கப்புறம் ஃபார்மகாலஜி மருந்தியல், பயாலஜி உயிரியல், கெமிஸ்ட்ரி வேதியியல், பாட்டனி தாவரவியல் அப்படின்னு இது போன்ற எல்லா பாடங்களையுமே தாமஸ் பிக்கரிங் பெக் படித்து வந்தாங்க. இருந்தபோதும் தாமஸ் பிக்கரிங் பெக் பர்டிகுலராக சர்ஜரி, அனாட்டமி இந்த 2 பாடங்களில் அதிக ஆர்வம் காட்டினாங்க. அதாவது மருத்துவ பாடத்திட்டத்தில் வரக்கூடிய இவர் படிக்கக்கூடிய பாடங்களில் அனாட்டமி, சர்ஜரி இந்த 2 பாடங்களில் இவர் அதிக ஆர்வம் காட்டினாங்க. அனாட்டமி அப்படின்னா உடற்கூறியல் அப்படின்றது உடல் உறுப்புகள், திசுக்கள், எலும்புகள் அவைகளினுடைய ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு குறித்து படிக்கிறது தான் அனாட்டமி உடற்கூறியல் அப்படின்றது. அதாவது நம்மளுடைய உடலில் இருதயம் எங்கே அமைஞ்சிருக்கு, அந்த இருதயத்தினுடைய வடிவம் என்ன, அந்த இருதயத்தில் எத்தனை சேம்பர்ஸ் அறைகள் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அந்த இருதயத்திலிருந்து இரத்த நாளங்கள் நம்மளுடைய உடலில் எப்படி பரவி இருக்குது, அதுக்கப்புறமா நம்மளுடைய உடல் திசுக்களினுடைய தன்மை என்ன, நம்மளுடைய உடல் எலும்புகளினுடைய வடிவம் என்ன அப்படின்னு உடல் உறுப்புகள், திசுக்கள், எலும்புகள் இவைகளினுடைய கட்டமைப்பு ஸ்ட்ரக்சர் குறித்து படிக்கிறது தான் அனாட்டமி உடற்கூறியல் அப்படின்றது. அதே சமயம் சர்ஜரி அப்படின்றது அறுவை சிகிச்சை. ஸோ அந்த 2 பாடங்கள்
விஷயங்கள்ல இவர் ஆர்வம் காட்டினால இவர் ஒரு சர்ஜன் அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகணும் அப்படின்னு தாமஸ் பிக்கரிங் பிக் வந்து முடிவு செய்கிறாங்க. இதுக்கப்புறமா இவர் வந்து சர்ஜன் ஆகணும் அப்படின்னு விரும்புறனால அந்த லண்டன்லேயே இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து, இது வந்து இங்கிலாந்தில் இருக்கிற சர்ஜன்ஸ் அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ், அதனுடைய மெம்பர்ஷிப்பை பெறணும் அப்படின்னு இவர் வந்து டிசைட் பண்ணுறாங்க. அந்த ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸோடைய மெம்பர்ஷிப் பெறது சர்ஜரியில் டிப்ளமோ பண்ணுறதுக்கு சமம். ஸோ தாமஸ் பிக்கரிங் பிக் வந்து அதுக்குண்டான எக்ஸாமினேஷன் வந்து அட்டன் பண்ணுறாங்க. அதே சமயம் அதே இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற சொசைட்டி ஆஃப் அபாத்தகரிஸ், அது இன்றைய காலகட்டத்தில் ஒர்சிஃபில் சொசைட்டி ஆஃப் அபாத்தகரிஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. அப்படின்னா அபாத்தகரிஸ் அப்படின்றது மருந்து தயாரிப்பாளர்களை குறிக்கும். ஸோ மருந்து தயாரிப்பாளர்களுக்கு உண்டான லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு சங்கம், அதனுடைய லைசன்ஸை பெறணும் அப்படின்னும் தாமஸ் பிக்கரிங் பிக் வந்து முடிவு செஞ்சாங்க. அதுக்குண்டான ப்ரிப்பேரிசன்லையும் இவர் ஈடுபட்டாங்க. இந்த நிலையில தான் 1862ஆம் ஆண்டு தாமஸ் பிக்கரிங் பிக் வந்து 1862 ஜூலை 29 அன்னைக்கு இவருடைய 21 வயதில் அந்த ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸோடைய மெம்பர்ஷிப்பை பெற்றுறாங்க. ஸோ மெம்பர் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் MRCS அப்படின்ற மெம்பர்ஷிப்பை 1862 ஜூலை 29 அன்னைக்கு தாமஸ் பிக்கரிங் பிக் பெறாங்க. அதுக்கப்புறமா அதே 1862ஆம் ஆண்டு ஒர்சிஃபில் சொசைட்டி ஆஃப் அபாத்தகரிஸோடைய லைசன்ஸையும் இவர் பெற்றுறாங்க. ஸோ லைசன்சேட் ஆஃப் தி சொசைட்டி ஆஃப் அபாத்தகரிஸ் LSA அப்படின்ற அந்த லைசன்ஸையும் அதே 1862ஆம் ஆண்டு தாமஸ் பிக்கரிங் பிக் பெறாங்க. பிறகு இறுதியாக 1863ஆம் ஆண்டு செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல்ல இருந்து தாமஸ் பிக்கரிங் பிக் வந்து இவருடைய மருத்துவ கல்வியை முழுமையாக முடிச்சிடுறாங்க. இப்போ தாமஸ் பிக்கரிங் பிக் வந்து மருத்துவ கல்வியை முடிச்சுட்டு ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸோடைய மெம்பர்ஷிப்பையும் சொசைட்டி ஆஃப் அபாத்தகரிஸோடைய லைசன்ஸ் இதெல்லாம் பெற்றுட்டா மட்டும் தாமஸ் பிக்கரிங் பிக் வந்து ஒரு சர்ஜனாக நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சையெல்லாம் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி தாமஸ் பிக்கரிங் பிக் வந்து ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த அறுவை சிகிச்சை நிபுணர்கள் நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை பண்ணுறதை பார்த்து பயிற்சி பெறணும். அதுக்கப்புறமா அந்த தேர்ந்த அறுவை சிகிச்சை நிபுணர்களினுடைய மேற்பார்வையின் கீழே தாமஸ் பிக்கரிங் பிக் வந்து நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை பண்ணணும். இதெல்லாம் சரியாக செஞ்சாதான் தாமஸ் பிக்கரிங் பிக் வந்து ஒரு சர்ஜன் அறுவை சிகிச்சை நிபுணராக தகுதி பெற முடியும். இதுக்காக இந்த 1863ஆம் ஆண்டு அந்த இவர் படித்த செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல், அது அமைஞ்சிருக்கக்கூடிய செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற டீச்சிங் ஹாஸ்பிட்டலில் இவர் ஒரு ஹவுஸ் சர்ஜனாக 1863ஆம் ஆண்டு ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணி தாமஸ் பிக்கரிங் பிக் வந்து சர்ஜிக்கல் ட்ரைனிங்கை அடுத்த ஓராண்டு மேற்கொள்கிறாங்க. அதாவது இவர் வந்து மெம்பர் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ், லைசன்சேட் ஆஃப் தி சொசைட்டி ஆஃப் அபாத்தகரிஸ், இதெல்லாம் எஜுகேஷன் மூலமாக கல்வியின் மூலமாக படித்து பெறக்கூடிய குவாலிஃபிகேஷன். இவர் இப்போ பண்ணுறது ஹவுஸ் சர்ஜனாக இவர் பண்ணுறது வந்து சர்ஜிக்கல் ட்ரைனிங், அப்படியே நேரடியாக ப்ராக்டிக்கலாக அந்த பயிற்சியை வந்து பெறுறது. ஸோ அதை பெற்று 1864ஆம் ஆண்டு இவருடைய 23 வயதில் தாமஸ் பிக்கரிங் பிக் வந்து ஒரு சர்ஜன் அறுவை சிகிச்சை நிபுணராக அந்த ஹவுஸ் சர்ஜன் அப்படின்ற பதவியிலிருந்து இவருடைய சர்ஜிக்கல் ட்ரைனிங் வந்து முடிச்சுட்டு சர்ஜனாக ஆகிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல், அங்கே இவர் ஒரு சர்ஜிக்கல் ரெஜிஸ்ட்ராராகவும் டெமான்ஸ்ட்ரேட்டர் ஆஃப் அனாட்டமியாகவும் நியமிக்கப்படுறாங்க. ரெண்டுமே டீச்சிங் பொசிஷன் தான். இப்போ டெமான்ஸ்ட்ரேட்டர் ஆஃப் அனாட்டமி அப்படின்னா இப்போ அனாட்டமி உடற்கூறியல் அப்படின்றது, நான் ஏற்கனவே சொன்னேன் உடற்கூறியல் அப்படின்றது உடல் உறுப்புகள் திசுக்கள் எலும்புகளினுடைய கட்டமைப்பு குறித்து படிக்கிறது அப்படின்னு. அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பதவி தான் டெமான்ஸ்ட்ரேட்டர் அப்படின்ற பதவி. புரிகிற மாதிரி சொல்லணும்னா இப்போ சடலங்களை பயன்படுத்தி அந்த சடலங்களை டைசெக்ட் பண்ணி அவைகளினுடைய அந்த சடலங்களினுடைய உடல் உறுப்புகள் திசுக்கள் எலும்புகளை நேரடியாக அதனுடைய ஸ்ட்ரக்சரை வந்து மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பயன்படுத்தி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணக்கூடிய பதவி தான் டெமான்ஸ்ட்ரேட்டர் அப்படின்ற பதவி. ஸோ மருத்துவ மாணவர்களுக்கு அனாட்டமியை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டர் ஆஃப் அனாட்டமியை 1864ஆம் ஆண்டிலிருந்து தாமஸ் பிக்கரிங் பிக் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி சர்ஜிக்கல் ரெஜிஸ்ட்ராராகவும் அதே செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டலில் மெடிக்கல் ஸ்கூலில் அவர் வந்து ஒர்க் பண்ணாங்க. இதுக்கப்புறம் 1866ஆம் ஆண்டு அந்த செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டல் அதுக்குண்டான ஒரு மியூசியம் ஒன்று இருக்குது. அந்த செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டல் மியூசியமுடைய ஒரு கியூரேட்டராக இந்த 1866ஆம் ஆண்டு தாமஸ் பிக்கரிங் பிக் வந்து நியமிக்கப்படுறாங்க. கியூரேட்டர் அப்படின்றது என்னன்னா, இப்போ அந்த செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டல் மியூசியமில் இருக்கக்கூடிய நிறைய ஸ்பெசிமென்ஸ் ரிசர்ச் பேப்பர்ஸ் அதெல்லாத்தையுமே வந்து வரிசைப்படுத்தணும். அதுக்கப்புறம் அதை பற்றி பொதுமக்களுக்கு தெரிவிக்கணும். அதுக்கப்புறமா எக்ஸிபிஷன்லாம் நடத்தணும். ஸோ அந்த ஒரு பொறுப்பு தான் கியூரேட்டர் அப்படின்றது. அந்த பொறுப்பில்
1866ஆம் ஆண்டு தாமஸ் பிக்கரிங் பிக் நியமிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறம் அதே 1866 டிசம்பர் 13 அன்னைக்கு இவருடைய 25 வயதில் அந்த ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஏற்கனவே மெம்பராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க, இப்போ ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் FRCS அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1866 டிசம்பர் 13 அன்னைக்கு இவருடைய 25 வயதில் தாமஸ் பிக்கரிங் பிக் பெறாங்க. அதுக்கப்புறமா தாமஸ் பிக்கரிங் பிக் வந்து ஆடலின் லாரன்ஸ் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா தாமஸ் பிக்கரிங் பிக்குக்கும் இவருடைய மனைவியான அடலின் லாரன்ஸ் பிக் இவங்க 2 பேருக்குமே 2 ஆண் குழந்தைகள் உட்பட சில குழந்தைகள் பிறந்தது. அது எத்தனை குழந்தைகள் அப்படின்றது சரியா தாமஸ் பிக்கரிங் பிக் வந்து குறிப்பிடலை, இருந்தாலும் குழந்தைகள் பிறந்தது. ஸோ இது வந்து தாமஸ் பிக்கரிங் பிக்குடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் தாமஸ் பிக்கரிங் பிக் வந்து தொடர்ச்சியாக செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டலில் நிறைய பொறுப்புகளை பெற்றாங்க. குறிப்பாக 1869ஆம் ஆண்டு செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டலுடைய ஒரு அசிஸ்டன்ட் சர்ஜன், உதவி அறுவை சிகிச்சை நிபுணராக இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. ஸோ ஒரு உதவி அறுவை சிகிச்சை நிபுணராக 1869க்கு பிறகு செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டலில் தாமஸ் பிக்கரிங் பிக் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ச்சியாக இவர் வந்து ஒரு லெக்சரர், விரிவுரையாளராகவும் நியமிக்கப்படுறாங்க. அது சர்ஜரி அண்ட் அனாட்டமி, அதாவது அறுவை சிகிச்சை, உடற்கூறியல், இந்த 2 பாடங்களை மருத்துவ மாணவர்களுக்கு விரிவுரையாக கற்பிக்கக்கூடிய ஒரு விரிவுரையாளர், லெக்சரராக இவர் வந்து 1870கள் காலகட்டத்தில் நியமிக்கப்படுறாங்க. இதுக்கப்புறமா அறுவை சிகிச்சையிலையும் உடற்கூறியல்லையும் நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸை தாமஸ் பிக்கரிங் பிக் வந்து எழுதி தொடர்ந்து வெளியிட்டு வந்தாங்க. அதில் ரொம்ப குறிப்பிடத்தக்கது ட்ரீட்டஸ் ஆன் சர்ஜரி அப்படின்ற இவரால் எழுதப்பட்ட அறுவை சிகிச்சை குறித்த ஒரு கட்டுரை அப்படின்ற ஒரு ஒர்க்கு. இது 1875ஆம் ஆண்டு தாமஸ் பிக்கரிங் பிக் வந்து வெளியிடுறாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க்காக இருந்தது. அதுக்கப்புறமா 1876ஆம் ஆண்டு தாமஸ் பிக்கரிங் பிக் வந்து ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் உடைய எக்ஸாமினரின் அனாட்டமி, அதாவது உடற்கூறியல்ல ஒரு எக்ஸாமினராக ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸில் 1876ஆம் ஆண்டு தாமஸ் பிக்கரிங் பிக் வந்து நியமிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறமா பெல்கிரேவ் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. இது வந்து லண்டனில் இருக்கிற பிம்லக் அங்கே வந்து இருக்குது. அந்த பெல்கிரேவ் ஹாஸ்பிட்டலுடைய ஒரு சர்ஜன், அறுவை சிகிச்சை நிபுணராக தாமஸ் பிக்கரிங் பிக் வந்து நியமிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் 1878ஆம் ஆண்டு தாமஸ் பிக்கரிங் பிக் வந்து செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டலுடைய அசிஸ்டன்ட் சர்ஜன், உதவி அறுவை சிகிச்சை நிபுணர், அந்த பதவியிலிருந்து ஒரு ஃபுல் சர்ஜன், ஒரு முழு அறுவை சிகிச்சை நிபுணராக 1878ஆம் ஆண்டு இவருடைய 37 வயதில் தாமஸ் பிக்கரிங் பிக் வந்து தகுதி பெறாங்க. ஸோ செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டலுடைய சர்ஜனா 1878ஆம் ஆண்டிலிருந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இதே காலகட்டத்தில் நிறைய ஒர்க்கில் 1880 காலகட்டத்தில் தாமஸ் பிக்கரிங் பிக் வந்து ஈடுபட்டு வந்தாங்க. அதில் பர்டிகுலராக இன்னொரு ஹாஸ்பிட்டல், அது வந்து லண்டனில் இருக்கிற மெய்டாவேல் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய ஹோம் ஃபார் இன்கியூரேட்டிவ்ஸ் அப்படின்றது, ஹோம் ஃபார் இன்கியூரபிள்ஸ் அப்படின்றது, அதாவது குணப்படுத்த முடியாத நோயினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உண்டான ஒரு ஹோம். அது வந்து லண்டனுடைய மெய்டாவேலில் வந்து இருக்குது. ஸோ அந்த ஹோம் ஃபார் இன்கியூரபிள்ஸ் அதனுடைய ஒரு சர்ஜனாகவும் இந்த 1880 காலகட்டத்தில் தாமஸ் பிக்கரிங் பிக் வந்து நியமிக்கப்படுறாங்க. இதுக்கப்புறமா தாமஸ் பிக்கரிங் பிக் வந்து அனாட்டமி குறித்த ஒரு டெக்ஸ்ட் புக், ஒரு பாடநூல், அதை வந்து எடிட் பண்ணுறதுல இவர் வந்து கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக ஹென்ரி கிரே அப்படின்னு சொல்லி ஒரு உடற்கூறியல் நிபுணர் இருந்தாங்க. இந்த ஹென்ரி கிரேயோடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அவர் வந்து அனாட்டமி அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் புக் ஆஃப் அனாட்டமி அப்படின்னு ஒரு புக்கை வெளியிட்டாங்க. அது ரொம்ப ஃபேமஸான ஒரு புக்காக இருந்தது. அதனுடைய 2 எடிஷன்ஸ், 2 பதிப்புகளை ஹென்ரி கிரே வந்து டெக்ஸ்ட் புக் ஆஃப் அனாட்டமி அப்படின்ற டைட்டிலில் வெளியிட்டாங்க. துரதிர்ஷ்டவசமாக அவர் ரொம்ப சின்ன வயசுலேயே 1861ஆம் ஆண்டு இறந்து போனாங்க. அவருக்கு பிறகு அந்த ஹென்ரி கிரே எழுதின டெக்ஸ்ட் புக் ஆஃப் அனாட்டமியானது கிரேஸ் அனாட்டமி அப்படின்னு பெயரிடப்பட்டு திமதி ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர்னால அடுத்து 2வது பதிப்புக்கு பிறகு 3ஆவது பதிப்பிலிருந்து 9வது பதிப்பு வரைக்கும் 7 பதிப்புகள், 3, 4, 5, 6, 7, 8, 9 அப்படின்னு இந்த 7 எடிஷன்ஸ் வந்து டிமதி ஹோம்ஸ் அப்படின்ற ஒரு சர்ஜன், அறுவை சிகிச்சை நிபுணர் வந்து கிரேஸ் அனாட்டமி அப்படின்ற டைட்டிலில் எடிட்டராக இருந்து எடிட் பண்ணி வெளியிட்டாங்க. இந்த டிமதி ஹோம்ஸோடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அதே மாதிரி 1883ஆம் ஆண்டு இப்போ 10வது பதிப்பு, ஏன்னா அவர் வந்து ஃபஸ்ட்டு ஹென்ரி கிரே 2 எடிஷன்ஸ் வெளியிட்டாங்க. 3rd எடிஷன்லேருந்து 9th எடிஷன் வரைக்கும் டிமதி ஹோம்ஸ் வெளியிட்டாங்க. இப்போ 10th எடிஷனை 1883ஆம் ஆண்டு கிரேஸ் அனாட்டமி அப்படின்ற டைட்டில்லையே தாமஸ் பிக்கரிங் பிக் வந்து எழுதி வெளியிட்டாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க்.
இருக்குது. ஸோ இதை வந்து எடிட்டராக இருந்து எடிட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா 1884ஆம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாண்டோடைய எக்ஸாமினர் இன் சர்ஜரியாகவும் இவர் நியமிக்கப்படுறாங்க. ஏற்கனவே 1876 எக்ஸாமினர் இன் அனாட்டமியாக நியமிக்கப்பட்டாங்க. இப்போ வந்து கோட் ஆஃப் எக்ஸாமினர்ஸ் இன் சர்ஜரி அதனுடைய மெம்பரா, அதாவது எக்ஸாமினர் இன் சர்ஜரியா 1884ஆம் ஆண்டு தாமஸ் பிக்கரிங் பிக் வந்து நியமிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான ஒரு ஒர்க்கு 1885ஆம் ஆண்டு இவர் வந்து வெளியிட்டாங்க. அதுதான் வந்து ஃப்ராக்சர்ஸ் அண்ட் டிஸ்லோகேஷன்ஸ் அப்படின்னு ஒரு புக்கு. இது 1885ஆம் ஆண்டு தாமஸ் பிக்கரிங் பிக் வந்து வெளியிட்டாங்க. வெளியிட்ட உடனடியாக இந்த ஒரு புத்தகமானது, இந்த ஃப்ராக்சர்ஸ் அண்ட் டிஸ்லோகேஷன்ஸ் அப்படின்ற புத்தகமானது ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகமாக வந்து மாற தொடங்கி இருந்தது. இந்த ஃப்ராக்சர்ஸ் அண்ட் டிஸ்லோகேஷன்ஸ் அப்படின்ற புத்தகத்தில் ஸ்கல்லோடைய ஃப்ராக்சர் தவிர மற்ற, அதாவது எக்ஸ்க்ளூடிங் ஸ்கல், அதை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய ஃப்ராக்சர்ஸ், உடலில் நடக்கக்கூடிய ஃப்ராக்சர்ஸ் குறித்து தாமஸ் பிக்கரிங் பிக் வந்து வெளியிட்டாங்க. அதே மாதிரி நம்மளுடைய டிஸ்க் அதெல்லாம் டிஸ்லோகேட் ஆகுது, ஷோல்டர் வந்து டிஸ்லோகேட் ஆகுறது, இது குறித்தும் தாமஸ் பிக்கரிங் பிக் வந்து இந்த ஒர்க்கில் எழுதி வெளியிட்டிருந்தாங்க. இதனால் இது ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு ஒர்க்காக இருந்தது. இதுக்கப்புறம் 1886ஆம் ஆண்டு அதே லண்டனில் இருக்கிற விக்டோரியா ஹாஸ்பிட்டல் ஃபார் சில்ட்ரன், இது வந்து அந்த காலகட்டத்தில் விக்டோரியா ஹாஸ்பிட்டல் ஃபார் சில்ட்ரன் அப்படின்னு ஒரு குழந்தைகளுக்கு உண்டான ஒரு மருத்துவமனை இருந்தது. பிற்காலத்தில் இந்த விக்டோரியா ஹாஸ்பிட்டல் ஃபார் சில்ட்ரன் அப்படின்றது இவர் பணிபுரியக்கூடிய செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டல் அதனோட ஒரு அங்கமாகி ஒட்டுமொத்தமாக செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டலில் அது வந்து அங்கமானது. ஸோ அப்போ தனியாக இருந்தனால இந்த விக்டோரியா ஹாஸ்பிட்டல் ஃபார் சில்ட்ரன் அதுக்குண்டான ஒரு சர்ஜனா 1886ஆம் ஆண்டு தாமஸ் பிக்கரிங் பிக் வந்து நியமிக்கப்படுறாங்க. இதுக்கப்புறமா தாமஸ் பிக்கரிங் பிக் வந்து குழந்தைகளினுடைய எலும்புகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்தெல்லாம் இவர் வந்து நிறைய ஆராய்ச்சிகளை கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸை தாமஸ் பிக்கரிங் பிக் வந்து மேம்படுத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலையில் 1887ஆம் ஆண்டு தாமஸ் பிக்கரிங் பிக்னால் வெளியிடப்பட்ட ஃப்ராக்சர்ஸ் அண்ட் டிஸ்லோகேஷன்ஸ் அது வந்து ஜெர்மன் லாங்குவேஜில் ஜெர்மனியில் 1887ஆம் ஆண்டு மொழிமாற்றம் பண்ணப்பட்டு வெளியிடப்பட்டது. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததான் அந்த ஃப்ராக்சர்ஸ் அண்ட் டிஸ்லோகேஷன்ஸ் அப்படின்ற தாமஸ் பிக்கரிங் பிக்குடைய புக் இருந்தது. அதுக்கப்புறமா 1887ஆம் ஆண்டு தாமஸ் பிக்கரிங் பிக் கிரேஸ் அனாட்டமி அதனுடைய 11th எடிஷன் 11வது பதிப்பை வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா எ ட்ரீட்டஸ் ஆன் சர்ஜரி, பிரின்சிபல்ஸ் அண்ட் பிராக்டிஸ் ஆஃப் சர்ஜரி, இது போன்ற ஒர்க்ஸ் 1888ஆம் ஆண்டு இவர் வந்து எடிட் பண்ணாங்க. அதில் குறிப்பாக இந்த பிரின்சிபல்ஸ் அண்ட் பிராக்டிஸ் ஆஃப் சர்ஜரி இதை வந்து டிமத்தி ஹோம்ஸ் எழுதியிருந்தாங்க. அதை இவர் வந்து எடிட்டராக இருந்து 1888ஆம் ஆண்டு தாமஸ் பிக்கரிங் பிக் வந்து எடிட் பண்ணி வெளியிட்டாங்க. இதே 1888ஆம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் அதனுடைய மெம்பர் ஆஃப் கவுன்சிலாகவும் இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. அதான் கவுன்சிலில் ஒரு மெம்பராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஒரு கவுன்சிலராக 1888ஆம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸில் இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் 1889 காலகட்டத்தில் தாமஸ் பிக்கரிங் பிக் வந்து தொடர்ச்சியாக இவருடைய ரிசர்ச் பேப்பர்ஸ் பப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கிரேஸ் அனாட்டமி அதனுடைய 12th எடிஷன் 12வது பதிப்பை 1890ஆம் ஆண்டு தாமஸ் பிக்கரிங் பிக் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் 1891ஆம் ஆண்டு விக்டோரியா ஹாஸ்பிட்டல் ஃபார் சில்ட்ரன் அதனுடைய சர்ஜன் அப்படின்ற பதவியிலிருந்து 5 ஆண்டுகளுக்கு பிறகு விலகுறாங்க. இதுக்கப்புறமா தாமஸ் பிக்கரிங் பிக் வந்து கிரேஸ் அனாட்டமி அதனுடைய 13th எடிஷன் 13வது பதிப்பை 1893ஆம் ஆண்டு தாமஸ் பிக்கரிங் பிக் எழுதி வெளியிடுறாங்க. இதுக்கப்புறம் 1894ஆம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாண்டுடைய எக்ஸாமினர் இன் சர்ஜரி அந்த பதவியிலிருந்து இவர் வந்து விலகுறாங்க. இதே 1894ஆம் ஆண்டு தான் ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸோடைய ஹண்டேரியன் ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரி அண்ட் பெத்தாலஜியாக இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. அதாவது ஹண்டேரியன் ப்ரொஃபஸர் அப்படின்றது ஜான் ஹண்டரை குறிக்கும். ஜான் ஹண்டர் அப்படின்னு ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர், ரொம்ப தலை சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணர். அவர் 1728 to 1793 வரைக்கும் வாழ்ந்தவர். இந்த ஜான் ஹண்டர் வந்து இறந்த பிறகு அவரை கௌரவிக்கிறதுக்காக அவருடைய பேரில், ஜான் ஹண்டருடைய பேரில் ஹண்டேரியன் ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரி அண்ட் பெத்தாலஜி அப்படின்னு ஒரு பேராசிரியர் பதவி உருவாக்கப்பட்டது. இது வந்து ஒரு மெடிக்கல் லெக்சர், ஒரு மருத்துவ விரிவுரை தான். இதை வழங்குறதுக்கு ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் வந்து வருடம் தலை சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணர்களில் ஒருத்தரை தேர்ந்தெடுப்பாங்க. அது மாதிரி 1894ஆம் ஆண்டு இவர் வந்து தாமஸ் பிக்கரிங் பிக்கை வந்து ஒரு ஹண்டேரியன் ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரி அண்ட் பெத்தாலஜியாக நியமித்தாங்க. ஸோ இவர் வந்து ஒரு
அறுவை சிகிச்சை மற்றும் நோயியல் பேராசிரியராக 1894ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்டு இவருடைய மருத்துவ விரிவுரையை இவர் கொடுத்தாங்க. அந்த மருத்துவ விரிவுரை குழந்தைகளுடைய நோய்கள் குறித்து இவர் எழுதினாங்க. குறிப்பாக குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்களுக்கு எவ்வாறு அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்ற அது குறித்த ஒரு நாலேஜை இவர் டிஸ்பிளே பண்ணி அதை 1894ஆம் ஆண்டு ஒரு ஹண்டேரியன் ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரி அண்ட் பெத்தாலஜியாக தாமஸ் பிக்கரிங் பிக் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா இவர் கொடுத்த ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாண்டில் இவர் கொடுத்த மெடிக்கல் லெக்சரை ஒரு ஒர்க்காகவே எழுதி த லான்செட் அப்படின்ற ரொம்ப ஃபேமஸான பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னல் அதில் தாமஸ் பிக்கரிங் பிக் வெளியிடுறாங்க. அதை 1894ஆம் ஆண்டு டிசீசஸ் ஆஃப் தி என்ஸ் ஆஃப் தி லாங் போன்ஸ் இன் சில்ட்ரன் அப்படின்ற டைட்டிலில் 1894ஆம் ஆண்டு த லான்செட் அப்படின்ற பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னலில் தாமஸ் பிக்கரிங் பிக் வெளியிடுறாங்க. இதுக்கப்புறமா தாமஸ் பிக்கரிங் பிக் கிரேஸ் அனாட்டமி அதனுடைய இன்னொரு ஒர்க்கை எழுதுனாங்க. அது 1897ஆம் ஆண்டு அதனுடைய 14th எடிஷன் 14வது பதிப்பை கிரேஸ் அனாட்டமியோடைய 14வது பதிப்பை தாமஸ் பிக்கரிங் பிக் வெளியிட்டாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக இவர் ஃபஸ்ட்டு ஹென்ரி கிரே 2 எடிஷன்ஸ், அதுக்கப்புறம் டிமத்தி ஹோம்ஸ் அடுத்து 7 எடிஷன்ஸ் அப்படின்னு மொத்தம் 9 எடிஷன்ஸ் வரைக்கும் எழுதியிருந்தாங்க. இவர் 10 to 14 5 எடிஷன்ஸ் 1883, 1887, 1890, 1893, 1897 அப்படின்னு 14 பதிப்புகள் வரைக்கும் தாமஸ் பிக்கரிங் பிக் எடிட்டராக வெளியிட்டாங்க. இதுக்கப்புறம் 1898ஆம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் உடைய ஒரு வைஸ் பிரசிடெண்டாக தாமஸ் பிக்கரிங் பிக் நியமிக்கப்படுறாங்க. மேலும் இந்த 1898ஆம் ஆண்டு இவர் ஒரு பிராக்ஸா லெக்சரராகவும் நியமிக்கப்படுறாங்க. மிஸ்டர் பிராக்ஸா அப்படின்னு ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர், அவருடைய பேரில் இந்த பிராக்ஸா லெக்சர் எப்படி ஹண்டேரியன் ப்ரொஃபஸர்ஷிப் இருந்ததோ அதே மாதிரி இதுவும் ஒரு மெடிக்கல் லெக்சர் தான். அது வழங்குறதுக்கு 1898ஆம் ஆண்டு தாமஸ் பிக்கரிங் பிக் நியமிக்கப்பட்டாங்க. இவர் யூனியன் ஆஃப் வூண்ட்ஸ் அப்படின்ற டைட்டிலில் இவருடைய பிராக்ஸா லெக்சர்ஸை 1898ஆம் ஆண்டு வழங்கினாங்க. அதுக்கப்புறம் அந்த 1898ஆம் ஆண்டு செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டலுடைய சர்ஜன் அறுவை சிகிச்சை நிபுணர் அப்படின்ற பதவியிலிருந்து ரிட்டையர் ஆகுறாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் 20 வருடங்கள் அந்த பொறுப்பில் இருக்கணும் அப்படின்னு இருந்தது. ஸோ 1878 1898 வரைக்கும் செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டலுடைய சர்ஜனாக இவர் இருந்தாங்க. இதுக்கப்புறம் ஒரு கன்சல்டிங் சர்ஜன் ஆலோசனை அறுவை சிகிச்சை நிபுணராக அதே செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டலில் 1898க்கு பிறகும் தாமஸ் பிக்கரிங் பிக் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பின்னர் 1899ஆம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் உடைய வைஸ் பிரசிடென்ட் அப்படின்ற பதவியில் இருந்து விலகுறாங்க. அடுத்து 1900ஆம் ஆண்டு தாமஸ் பிக்கரிங் பிக் இவர் சோவினர் ஆஃப் த சென்டனரி அப்படின்னு ஒரு ஒர்க்கு இது 1900ஆம் ஆண்டு இவர் வெளியிடுறாங்க. இது ஒரு நினைவு பரிசு மாதிரி. இதை சர் வில்லியம் மெக்கார்மெக் அவர் கூட சேர்ந்து தாமஸ் பிக்கரிங் பிக் எழுதியிருந்தாங்க. அதாவது சிம்பிளாக சொல்ல போனால் 1800ஆம் ஆண்டிலிருந்து 1900ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த 100 ஆண்டுகளில் நடந்த விஷயங்கள், குறிப்பிடத்தக்க விஷயங்கள் ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸில் நடந்தது. ஸோ அதை இவங்க சோவினர் ஆஃப் தி சென்டனரி அப்படின்னு சொல்லி சர் வில்லியம் மெக்கார்மெக்கும் இவரும் தாமஸ் பிக்கரிங் பிக்கும் 1900ஆம் ஆண்டு வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் ராபர்ட் ஹவுடன் அப்படின்னு சொல்லி ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர், அவர் ஒரு உடற்கூறியல் நிபுணரும் கூட, அவர் கூட இணைஞ்சு அந்த கிரேஸ் அனாட்டமி அதனுடைய 15th எடிஷன் 15வது பதிப்பு 1901ஆம் ஆண்டு தாமஸ் பிக்கரிங் பிக் வெளியிடுறாங்க. ஏற்கனவே தனியாக எடிட்டராக இருந்தாங்க 5 பதிப்புகளுக்கு. இப்போ 1901ஆம் ஆண்டு ராபர்ட் ஹவுடன் கூட இணைஞ்சு தாமஸ் பிக்கரிங் பிக் ஒரு கோ எடிட்டராக 1901ஆம் ஆண்டு அதை வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் சில ஆண்டுகளுக்கு பிறகு 1905ஆம் ஆண்டு மறுபடியும் அதே ராபர்ட் ஹவுடன் கூட இணைஞ்சு ஒரு கோ எடிட்டராக தாமஸ் பிக்கரிங் பிக் கிரேஸ் அனாட்டமியோடைய 16th எடிஷன் 16வது பதிப்பையும் வெளியிட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், 1899ஆம் ஆண்டு தாமஸ் பிக்கரிங் பிக் சர்ஜரி ட்ரீட்டஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பிராக்டிஸ்னர்ஸ் அப்படின்னு கூட ஒரு முக்கியமான ஒரு புக்கை 1899ஆம் ஆண்டு வெளியிட்டாங்க. அதுவும் ரொம்ப முக்கியமான புக்காக இருந்தது. இதை மட்டும் சொல்ல தவறிட்டேன். அதுக்கப்புறம் தான் 1900ஆம் ஆண்டு அந்த சோவினர் ஆஃப் த சென்டனரி 1901 கிரேஸ் அனாட்டமியோடைய 15th எடிஷன், 1905 கிரேஸ் அனாட்டமியோடைய 16th எடிஷன். இதுக்கப்புறம் தாமஸ் பிக்கரிங் பிக் இவர் லெக்சரராக மட்டும், அதாவது விரிவுரையாளராக மட்டும் லண்டனில் இருக்கக்கூடிய பல டீச்சிங் ஹாஸ்பிட்டல்ஸ், நிறைய மெடிக்கல் ஸ்கூல்ஸுக்கெல்லாம் இவர் விசிட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1910களுக்கு பிறகு தாமஸ் பிக்கரிங் பிக் ஓய்வில் இருக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக இவர் இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் இருந்து வெளியேறி அதே இங்கிலாந்தில் இருக்கிற சரியோடைய மோல் வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கிரேட் பூக்கம் அந்த ஒரு இடத்துல தான் தாமஸ் பிக்கரிங் பிக் இவருடைய மனைவி குழந்தைகளோட வாழ ஆரம்பிச்சிருந்தாங்க. இதில் தாமஸ் பிக்கரிங் பிக்குக்கும் இவருடைய
மனைவியான அந்த அடலின் லாரன்ஸ் பிக் இவங்க 2 பேருக்கும் பிறந்த குழந்தைகளில் 2 மகன்கள். அவங்க வந்து தாமஸ் பிக்கரிங் பிக் போலவே வந்து மருத்துவத்தில் மெடிக்கல் ப்ரொஃபஷனை வந்து எடுத்துக்கிட்டாங்க. அதில் ஒருத்தர்லாம் ஒரு சர்ஜனாக வந்து இந்த காலகட்டத்தில் ராயல் நேவியில் பணிபுரிஞ்சு வந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து தாமஸ் பிக்கரிங் பிக்கோடைய பர்சனல் லைஃப். இன்னொரு பக்கம் தாமஸ் பிக்கரிங் பிக்கோடைய மனைவியான அடலின் லாரன்ஸ் பிக் அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க. இது தாமஸ் பிக்கரிங் பிக்கோடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இவருக்கு ஏற்பட்ட ஒரு இழப்பாக இருந்தது. இதே காலகட்டத்தில் தாமஸ் பிக்கரிங் பிக் வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகும் இங்கிலாந்து அண்ட் வேல்ஸ் இந்த 2 கண்ட்ரீஸுக்கு உண்டான இன்ஸ்பெக்டர் ஆஃப் அனாட்டமி இந்த பொறுப்பில் தொடர்ந்து தாமஸ் பிக்கரிங் பிக் வந்து பல ஆண்டுகள் ஒர்க் பண்ணாங்க. இங்கிலாந்து வேல்ஸ் ரெண்டுமே யுனைடெட் கிங்டமில் இருக்கக்கூடிய செப்பரேட்டடான தனித்தனியான கண்ட்ரீஸ். இங்கிலாந்துக்கு பக்கத்தில் தான் வேல்ஸும் இருக்குது. ஸோ இந்த இங்கிலாந்து வேல்ஸ் இந்த 2 நாட்டுக்குண்டான இன்ஸ்பெக்டர் ஆஃப் அனாட்டமியா ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. இது வந்து ஹெச்எம் இன்ஸ்பெக்டர் ஆஃப் அனாட்டமி, ஹிஸ் மேஜிஸ்டர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் அனாட்டமி அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அந்த பொறுப்பில் தான் தாமஸ் பிக்கரிங் பிக் வந்து ஹிஸ் மேஜிஸ்ட்ரேட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் அனாட்டமி அண்ட் சர்ஜரியில் இவர் வந்து ஒர்க் பண்ணாங்க பல ஆண்டுகள். இதுக்கப்புறம் உடல்நல குறைபாடினால் பாதிக்கப்பட்டு இறுதியாக 1919 செப்டம்பர் 6 அன்னைக்கு இவருடைய 78 வயதில் தாமஸ் பிக்கரிங் பிக் இறந்து போயிடுறாங்க. ஸோ 1919 செப்டம்பர் 6 அன்னைக்கு 1919 செப்டம்பர் 6 அன்னைக்கு இவருடைய 78 வயதில் தாமஸ் பிக்கரிங் பிக் இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போனதுக்கப்புறமா அறுவை சிகிச்சைக்கும் உடற்கூறியலுக்கும் இவர் ஆற்றின பங்களிப்பு அதை கௌரவிக்கிறதுக்காக தாமஸ் பிக்கரிங் பிக்கோடைய ஒரு ஹாஃப் லென்த் ஆயில் பெயிண்டிங் அது வந்து ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாண்டில் இன்னைக்கு வரைக்குமே வந்து வைக்கப்பட்டு இவர் வந்து போற்றப்பட்டு வராங்க. இதுக்கு முக்கிய காரணம் அறுவை சிகிச்சை மற்றும் உடற்கூறியல் இந்த 2 விஷயங்களில் தாமஸ் பிக்கரிங் பிக் வந்து ஒரு சர்ஜனாகவும் அனாட்டமிஸ்டாகவும் இருந்து செய்த சாதனைகள் தான் முக்கிய காரணம். ஸோ இப்பேற்பட்ட தாமஸ் பிக்கரிங் பிக் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் இந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.